பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 10 முதல் 12 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 10வது அதிகாரத்திலே அசரியாவின் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். தேவனற்ற தனது மக்களை தண்டிக்க தேவன் அசரியாவை உபயோகப்படுத்தினார். ஆனால் இப்பொழுதோ அவர்கள் பெருமையினாலும் முரட்டாட்டத்தினாலும் அசிரியர்களை அவர் தண்டிக்க சித்தம் கொண்டார் என்பதை இங்கே நாம் காண முடிந்த அதிகாரத்திலே நாம் காண முடியும். ஏசாயா அசிரியர்களுக்கு வரப்போகும் அழிவை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். எருசலேமை சுற்றி வளைத்த அசிரியர்கள் அவர் 85,000 இராணுவத்தினரே கர்த்தருடைய தூதன் சங்கரித்த போது இந்த தீர்க்க தரிசனம் ஏசாயா 37 அதிகாரத்திலே நிறைவேறியதை நாம் காண முடியும். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இஸ்ரவேலில் மீதியானவர்களை குறித்தும் இங்கு வேதம் தெரிவிக்கிறது. 20வது வசனம் முதல் 34ஆம் வசனம் வரைக்கும் தேவன் இஸ்ரவேலை நியாயத்தீர்ப்பின் தேவனை நம்பி ஒரு சிறு மீந்திருக்கும் ஜனக்கூட்டத்தை பிடித்தெடுத்து பாதுகாப்பார் என்றும் அவர்கள் தான் உண்மையான விசுவாசிகள் என்றும் ஏசாயா மறுபடியும் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். ரட்சிக்கும் தேவ திட்டம் தேவனை விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் இந்த மீந்திருக்கும் மக்கள் மூலமாகவே செய்து முடிக்கப்படும். வெறும் விசுவாசிகள் என்ற பெருமை பட்டு கொள்பவர்களால் அல்ல. அங்கே மீந்திருக்கிறதான ஜனம் ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதான ஒரு ஜனம். எருசலேமை வெற்றி கொள்ள அசிரியர்கள் வரப்போகின்ற வழியை ஏசாயா ஏற்கனவே முன்னறிவித்து, ஆனால் தேவன் அவர்களை முறியடிப்பார் என்பதையும் முன்னறிவித்து சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரத்திலே ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்பதை ஆண்டவர் அங்கே தருகிறார். ஈசாயின் அடிமரத்திலிருந்து வருகிறான கிளை கிறிஸ்துவானவர். அவரே புதிய உலகை ஆளப்போகின்ற உன்னத தேவகுமாரன். அந்த கிளை என்ற அர்த்தமுள்ள நெட்சர் என்னும் எபிரேய பதத்திலிருந்து தான் நாசரேத்து என்னும் ஊரின் பெயர் முளைத்தது. நசரேயன் என அழைக்கப்பட்ட இயேசுவை நாசரேத்திலிருந்து வந்தார் என்றும் அல்லது கிளை மனிதன் என்றும் நாம் கூற முடியும். ஈசாயின் அடிமரத்திலிருந்து துளிர்க்கின்ற கிளையாக இருப்பார் என்று அவரை குறித்து கூறப்பட்டுள்ளது. ஈசா என்பது தாவீதினுடைய தகப்பன் பெயர். பெத்லகேமிலே அவர் வாழ்ந்து வந்தார். தொடர்ந்து 2வது வசனத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் தங்கியிருப்பார் என்பதை இங்கே முன்னறிவித்து சொல்கிறதான காரியத்தை குறித்தும் பார்க்கிறோம். தொடர்ந்து மீட்கப்பட்ட ஜனம் இதோ புதிய வானம் புதிய பூமி படைக்கப்பட்ட இடத்திலே புதிய எருசலேமிலே எப்படியெல்லாம் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நித்திய ஆசீர்வாதத்தோடு இருக்கும் என்பதையும் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி விவரித்து சொல்கிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். தொடர்ந்து 12வது அதிகாரத்திலே ஒரு துதி பாடலை இங்கே நாம் பார்க்கிறோம். மேசியாவின் அகில உலக ஆளுகை ஆரம்பிக்கும் போது தேவனுடைய பிள்ளைகள் அவரை துதிப்பார்கள். அவருடைய நித்தியமான நீதியின் ஆளுகையை விசுவாசித்து எதிர்பார்த்து இக்காலத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த நாள் வரும்போது அந்த துதியின் பாடலை நாமும் கூட சேர்ந்து பாடுவோம் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். சியோனிலே வாசமாக இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலில் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். அந்த பெரியவரான உன்னை தேவனை நாம் பற்றிக்கொள்ள அவருடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். நித்திய ராஜ்யத்துக்காய் காத்திருப்போம். நித்திய ஆசீர்வாதங்களுக்காக காத்திருப்போம். ராஜா மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.